சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்ற பைக் அணிவகுப்புடன் முதலமைச்சர் விஜய் வருகை தந்தார். தலைமைச் செயலாளர் சாய்குமார், முப்படைகளின் அதிகாரிகள், காவல்துறை டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சரை வரவேற்றனர். பின்னர் காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை திறந்த ஜீப்பில் சென்று முதலமைச்சர் பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். விழா அரங்கில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள், தனது குடும்பத்தினர், முக்கிய விருந்தினர்கள் உள்ளிட்டோரை முதலமைச்சர் வணங்கியபடி சென்றார். இதையடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டை லஞ்சம் ஊழலிலிருந்து விடுவிக்க பாடுபட்டு வருவதாக கூறினார். தன்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்ற வைத்த ஜென்சி, இளஞ்சிங்கப்படை உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாவேக அரசு உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான அரசாக செயல்படுவதாகவும் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக எது வந்தாலும் தாவேக அரசு எதிர்க்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். மேலும் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களை தாவேக அரசு தொடர்வதாகவும் அம்மா உணவகம், காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சுட்டிக்காட்டி தெரிவித்தார். மேலும் மக்கள் நலனுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்றார். ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார். நம்மளுடைய அரசு இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123
5.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். தேர்தல் வெற்றியை கொடுத்ததோடு மக்கள் கடமை முடிந்து போய்விடாது என குறிப்பிட்ட அவர், தேர்தல் வெற்றிக்கு பிறகும் மக்கள் தொடர்ந்து தன்னுடன் இருக்க வேண்டும் என்றார். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். பின்னர் முன்னாள் படை வீரர்களின் மகள்கள் திருமண நிதி உதவி 50,000 ரூபாயாகவும், மாற்றுத்திறன் படை வீரர்கள் மாதாந்திர உதவித்தொகை 7,000 ரூபாயாகவும் உயர்த்துவது உள்ளிட்ட அறிவிப்புகளை பட்டியலிட்டார். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நிகழ்ச்சி நிறைவுக்கு பின் புறப்பட்ட முதலமைச்சர் காரில் இருந்து இறங்கி சென்று சாலையோரம் திரண்டு நின்றவர்களை நோக்கி கை அசைத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.